Hello student, 10th standard, example sum 3.10. GCD ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு நமக்கு வந்து GCD ஃபைன் பண்ண சொன்னாங்க. GCD ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் உள்ளது f of x ஆகவும் செகண்ட் உள்ளது g of x ஆகவும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இதில் f of xலையும் g of xலையும் எது பிக்கஸ்ட் வேல்யூவாக இருக்குதோ அதை வந்து பாக்ஸ்க்கு உள்ளே கொடுத்துருவோம், டிவைடண்டாக கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் எது ஸ்மாலஸ்ட் ஆர்டராக இருக்குதோ அதை டிவைஸராக எடுத்துக்கிறோம். இதில் ரெண்டுமே சேம் ஆர்டராக இருக்குது, ஆர்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது. இப்போ கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ்க்கு நம்ம கம்பேரிங் பண்ணும்போது இது 1 இருக்குது, இது 2 இருக்குது. இப்போ இது டிவைடண்டாகவும் g of x வந்து டிவைடண்டாகவும் f of x டிவைஸராகவும் இருக்குது. அதனால் டிவைஸில் இங்கே வந்து f of x உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இருக்கும், இங்கே g of x உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டிவைஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட், டிவைடண்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 2. அதுக்கப்புறம் டிவைஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1. இதை டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 2. இது கோசன்ட் வேல்யூவாக ரைட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கோசன்ட் வேல்யூ வச்சு எவரி டிவைசர் வேல்யூஸ் ஃபுல்லாக நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது 1 2 is 2. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. நமக்கு ஃபர்ஸ்ட் சிம்பிள் இம்பார்ட்டன்ட், மைனஸ் அண்ட் ப்ளஸ் மைனஸ். நெக்ஸ்ட்டு 1 2 is 2. நெக்ஸ்ட் 2 2s are 4. இப்போ சிம்பிள்ஸை நம்ம மாற்றிடலாம். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். இப்போ +2 -2 வந்து 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு இங்கே -5 இருக்குது, இங்கே -2 இருக்குது. அப்போனா -7 கிடைக்கும், -7. நெக்ஸ்ட்டு +5 இருக்குது, +2 இருக்குது, +7 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு -3 இருக்குது, -4 இருக்குது. அப்போ -7 கிடைக்கும். இது ரெண்டுலையும் இந்த 3 டேர்ம்ஸ்லையும் காமனாக நம்ம வந்து -7 காமனாக எடுக்க முடியும். -7 காமனாக எடுத்துட்டோம்னா -7 காமனாக எடுக்க தெரியல அப்படின்னா வந்து 7 அப்படியே டிவைட் பண்ணுங்கள். -7 அப்படியே டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் மைனஸும் கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து 1 7 is 7, 1 7 is 7. அப்போ 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் -7 நம்ம டிவைட் பண்ணால் -7, 7 7 டிவைட் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே -1 கிடைக்கும், -1. நெக்ஸ்ட்டு -7 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா -7 டிவைட் ஆயிடுச்சுன்னா 1 கிடைக்கும். இப்போ -7 காமனாக எடுத்ததுக்கப்புறம் இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர். இங்கே இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸ் பவர் கியூபாக மாறுது. அப்போனா இதோடைய ஆர்டர் வந்து நமக்கு ஹையஸ்ட் ஆர்டராக இருக்குது, இதோடைய ஆர்டர் ஸ்மாலஸ்ட் ஆர்டராக இருக்குது. இப்போ இது டிவைடண்டாகவும் எக்ஸ் பவர் 3 கியூப் வந்து டிவைடண்டாகவும் எக்ஸ் பவர் ஸ்கொயர் வந்து டிவைஸராகவும் அடுத்த ஸ்டேஜில் மாறுது. இப்போ ரைட் பண்ணிடலாம். இது டிவைஸராகவும் இது டிவைடண்டாகவும் நம்ம ரைட் பண்ண போகிறோம். இப்போ டிவைடண்டாக நம்ம ரைட் பண்ணும்போது நம்பர்ஸ் அந்த அதை அப்படியே ரைட் பண்ணிடலாம். 1 1 1 -1 2. டிவைசர் 1 -1 1. இப்போ டிவைடண்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட் நமக்கு என்ன இருக்குன்னா 1 இருக்குது, 1. டிவைஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எனக்கு தான் 1 இருக்குது. அப்போ 1 டிவைடிங் பை 1 வேல்யூ 1 கிடைக்குது. இதை கோசன்ட் வேல்யூவாக ரைட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த கோசன்ட் வேல்யூவால் எவரி டிவைசர் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும். 1 1 is 1. நெக்ஸ்ட்டு மைனஸ் அண்ட் ப்ளஸ் இருக்குது. நமக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிம்பிள் மைனஸ் அண்ட் ப்ளஸ் மைனஸ். நெக்ஸ்ட்டு 1 1 is 1. நெக்ஸ்ட்டு 1 1 is 1. இதை சப்ராக்ஷன் பண்ணும்போது நம்ம சிம்பிள்ஸை மாற்றணும். சிம்பிள்ஸ் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கங்க. இப்போ இது 1 -1 0 ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே 1 இருக்குது, இங்கே +1 இருக்குது, 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே -1, இங்கே -1. அப்போனா -2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 2 வந்து அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர். ஒவ்வொரு ப்ராசஸிங் நடந்ததுக்கு அப்புறமும் கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது டிவைடண்டையும் டிவைஸரையும் கம்பேரிங் பண்ணி பாருங்கள். கம்பேரிங் பண்ணி பார்க்கும்போது எது பிக்கஸ்ட் வேல்யூவாக இருந்தால் அது டிவைடண்டாக மாற்றுங்க, ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருந்தால் அது டிவைஸராக மாற்றுங்க. சப்போஸ் நமக்கு இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே சேம் ஆர்டர், எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நம்ம அப்படியே வச்சு அடுத்த ப்ராசஸிங்கை கன்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த 3லையுமே நமக்கு வந்து 2 காமனாக இருக்கும். காமனாக எடுத்து செய்யலாம், இல்லாட்டி அப்படியே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். நம்ம காமனாக எடுக்காமலே செய்யலாம். நெக்ஸ்ட்டு டிவைடண்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2, டிவைஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1. டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 2 கிடைக்குது. இப்போ இதை கோசன்ட் வேல்யூவாக ரைட் பண்ணிக்கணும் 2. இப்போ
இப்போ நம்ம ஃபைன் பண்ணி வச்சுக்கிற டிவைடண்ட் வந்து நமக்கு வந்து கோசன்ட் வேல்யூ வந்து இந்த 2. அப்போ இந்த 1 வந்து நம்ம வந்து மறந்துடுங்க, விட்டுருங்க. இப்போ இந்த கோசன்ட் வேல்யூ 2 வந்து இங்கே இருக்கக்கூடிய டிவைசரால் எவ்வரி எலமெண்டாலையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இருக்குது. ஃபஸ்ட் நமக்கு சிம்பிள் இம்பார்ட்டன்ட் மைனஸ் 1 2 is 2. நெக்ஸ்ட்டு 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை 2 கிடைக்குது. இப்போ சிம்பிள்ஸை மாற்றிலாம். நம்ம சிம்பிள்ஸை மாற்றும் போது இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ். இப்போ 2 மைனஸ் 2 0 ஆயிரும், மைனஸ் 2 ப்ளஸ் 2 0 ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே 2 மைனஸ் 2 டோட்டலாக 0 ஆயிரும். ஜிசியினுடைய ப்ராசஸிங் லாஸ்ட்டில் நமக்கு 0 வர வரைக்கும், ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்மளுடைய ப்ராசஸிங் நடக்கணும். இங்கே ரிமைண்டர் 0 வந்துருச்சு, இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஜிசிடி எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். therefore ஜிசிடி ஆஃப் f of x g of x ஈக்குவல் ஜிசிடி எதுனா லாஸ்ட் ரிமைண்டர் 0 வரும்போது நம்ம ப்ராசஸிங் பண்ணோம்ல, இந்த டிவைசர் தான் நமக்கு வந்து ஜிசிடி. இந்த டிவைசர் தான் நமக்கு வந்து ஜிசிடி. இப்போ பாருங்கள், இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை எப்படி ரைட் பண்ணால் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், நெக்ஸ்ட் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ், நெக்ஸ்ட் ப்ளஸ் 1. இதை 1ஓட எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், 1ஓட மைனஸ் 1ஓட எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இதுதான் நமக்கு தேவையான ஜிசிடி. அப்போ ரைட் பண்ணிடலாம். ஜிசிடி வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இதுதான் நமக்கு தேவையான ஜிசிடி. இதில் ஏதாவது நம்ம காமனாக ஏதாவது எடுத்துருக்கோமா? அப்போ ஸ்டார்டிங்கில் எந்த இதுவுமே காமனாக நம்பர்ஸ் எதுவுமே நம்ம எடுக்கலை. அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஜிசிடி. மறக்காமல் ஆன்சரை பாக்ஸ் பண்ணிடுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.